வெற்றிக் கழகத்தில் வேட்பாளர்கள் தேர்வு பணி தீவிரமடைந்து வரும் நிலையில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியான அருண்ராஜ் போட்டியிட விரும்பும் தொகுதி முக்கிய கவனத்தை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடும் தொகுதிகள் என அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகின்றன. அதில் தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் போட்டியிடப் போவதாக செய்தி வெளியாகிக் கொண்டே இருந்தது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் திருச்செங்கோடு தொகுதியிலேயே அதிகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவர். தவிகவிற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட போது அதை மக்களுக்கு வழங்கி திருச்செங்கோட்டில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தவிக பேனர்களை அகற்றியதாக அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கவனம் பெற்றார். ஆட்டோ ஓட்டுநர்களை சந்திப்பது, முருக பக்தர்களுடன் சேர்ந்து காவடி எடுப்பது, பெண்களுடன் சேர்ந்து கும்மி அடிப்பது என்று தொடர்ச்சியாக கவனம் ஈர்க்கும் வகையில் செய்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் திருச்செங்கோட்டில் போட்டியிடப் போவதாக வெளிப்படையாகவே விருப்பம் தெரிவித்து வருகிறார் அருண்ராஜ். சினிமாவில் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு வந்தவர் என்ற பிரச்சாரத்தை கட்சியின் தலைவர் விஜய் பிரதானமாக கூறி வருவதைப் போன்று இவரும் ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இறங்கியிருப்பதை தனக்கான சாதகமாக சொல்லி வருகிறார். தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் திருச்செங்கோடு தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். கொங்கு ஈஸ்வரன் களத்தில் இருப்பதால் ஏற்கனவே ஸ்டார் தொகுதியான திருச்செங்கோடு தற்போது தவிக தரப்பில் மாநில நிர்வாகி அருண்ராஜும் போட்டியிட முடிவு செய்திருப்பதால் இத்தொகுதி கூடுதல் கவனம் பெறுகிறது. அதிமுகவின் வேட்பாளர் தேர்வை பொறுத்து இந்த தொகுதியின் கவனம் அதிகமாக பேசப்படும்.